டாக்டர் அப்போ அதே சோல வந்து நீங்கள் முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, அந்த ரேபிஸ் குறித்து பேசும்போது தமிழ்நாட்டில் ரேபிஸ் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வந்து அதிக ரேபிஸ் நோய்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது நான் சொன்ன கருத்து இல்லை, அது கோபிநாத் சார் தான் சொன்னார். அது உண்மை இல்லை. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், வெஸ்ட் பெங்கால், பீகார் அந்த மாதிரி 4-5 ஸ்டேட் தான் ரொம்ப அதிகமான பாதிப்பில் இருக்குது. தமிழ்நாட்டில் இது இருக்கவே கூடாது. 18 பேர் போன வருஷம் இறந்ததாக படித்தேன். அதனால அது உண்மை இல்லை. நீங்க சொன்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அகமதாபாத்தும் கோவாலையும் வந்து வேக்சின் ரேபிஸ் ஃப்ரீன்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? எக்ஸாக்ட். அந்த மாதிரி பண்ணும்போது அங்க அந்த இடங்கள்ல இருந்து நம்ம எப்படி கத்துக்கலாம்? ஏன்னா அந்த இடங்கள் என்ன நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க? ஏன்னா கம்ப்ளீட்டா ரேபிஸ் எராடிகேட் பண்ணி ஒரு இதுவா போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு மாடல் ஒரு சிட்டியா வச்சு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில குறிப்பா என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம், அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கோவா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சிட்டி. அது ஒரு யூனியன் பிரதேசம், அவ்வளோதான். அது சின்ன ஊர் தான். அது அந்த ஊரில் வெளிநாட்டு மக்கள் வர்றதை தடுக்காமல் இருக்கணும்னா நாய்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மக்கள் மேலே உள்ள அக்கறையில் அங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்தால் நம்ம பொழப்பு போயிடும்னு நினச்ச உடனே அந்த நாய்களை நம்ம பராமரிக்க ரோட்டில் விடக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க எங்கே வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடுகளையும் ஆடுகளையும் நகரங்களில், ரோடுகளில், சாலைகளில் அது பாட்டுக்கு டிராஃபிக்கில் போகிறத ஃபோட்டோ எடுத்து போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்தியான்னு காமிக்கிறான் அவன் உலகத்துக்கு. எப்படி சேரியை காமிப்பாங்களோ அடுத்தால அவன் காமிக்கிறது ரோடுகளில் நடமாடுற விலங்குகளை காமிப்பான். புரியுது அவங்களுக்கு? அதனால் கோவாவில் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரே டாக்ஸை ஒழிக்கணும்னு நினச்சாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான அந்த திட்டங்களை, வேக்சின் போடுறது, நாயை ரோட்டில் விடாமல் பார்த்துக்கிறது, வர்ற நாய்களுக்கு ஏபிசி சிஸ்டம் ஒழுங்காக வச்சு பராமரித்தாங்களே தவிர புல்லிங் அங்கேயும் பண்ணலை. அதாவது அந்த நாய்களை கொன்னுலாம் அவங்க பண்ணலை. அதே தான் அகமதாபாத்லேயும். ஸோ அந்த திட்டங்களை ஒழுங்காக தான் சொல்கிறாங்க. 36% டாக்ஸ் ஆர் கேட்ச்னு சொன்னால் மச்சம் 67 டாகை பற்றி கவலைப்படவே இல்லையே இங்கே. ஸோ நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும், நம்முடைய கார்பரேஷன் என்ன செய்யணும்னா, they have to be sincere to this job.